சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் செஸ் ஒலிம்பியாடில் சுற்று 8ல் இருந்து நம்ம நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஈரானோட போட்டி போட்டப்போ போர்ட் நம்பர் 3ல் அர்ஜுன் எரிகேசி வந்து பார்த்திங்கன்னா தனீஸ்வர் அப்படிங்கிற பிளேயரோட வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டிருக்கிறாரு. ஸோ பாரதியா தனீஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 2600 ரேட்டட் பிளேயர். அவர் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா அர்ஜுன் எரிகேசி வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியா தனீஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் இண்டியன் செட்டப் வந்து இங்கே கிங்ஸ் இண்டியன் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஃப் பண்ணுறாரு. ஸோ C5 அதுக்கப்புறம் கேசல்ஸ் அண்ட் தென் E6. இதையே நம்ம அப்படியே ரிவர்ஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ். ஏன்னா ஒயிட் இதே போல் செட்டப்பை விளையாட முடியும். பிளாக் வந்து அங்கே ஒயிட் என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த செட்டப்பை பிளாக் ஆப் பண்ண முடியும். அது அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ்டாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பான் C4 சென்டரை உடைக்கிற முயற்சி, அதுக்கப்புறம் பான் to D4. ஆக்சுவலாக இதான் மெயின் மூவ். இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கிங்ஸ் இண்டியன் செட்டப் வந்து ஆடும்போது அதாவது ஃபேன்ஸோட செட்டப் ஆடும்போது பிஷப்பை ஓப்பன் பண்ணுறதை பற்றி ஒயிட் ஆக்சுவலாக பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரே ஓப்பன் பண்ணி விட்றாரு, ஆனதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பின் அதுக்கப்புறம் D3 knight C6 பான் E3. ஸோ பான் E3 வந்ததுக்கப்புறம் knight to D7 விளையாடுறாரு. ஸோ சின்ன பிளான் தான். ஜஸ்ட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம சப்போஸ் அவங்க E takes D4 விளையாடும் போது C takes D4 விளையாடிட்டு C5 நைட்டுக்கு ஒரு ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் அதே போல் இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப மெயின் மூவ் வந்து ஆக்சுவலாக E5 நீங்கள் விளையாடலாம். ஸோ E5 நீங்கள் விளையாடுறதுனா தாராளமாக விளையாடலாம், சப்போர்ட்டிங் த சென்டர். ஸோ knight to D7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் knight to A3 பான் to E5. அதுக்கப்புறம் நைட்டை வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஆஃப் த போர்டில் வைக்கிறாரு. பிஷப்போட டயங்கில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஓப்பன் பண்ண உடனே இங்கே பானை வந்து வெட்டிடுறாரு. ஸோ இங்கே வந்து நம்ம வெட்டி ஆகணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து உடனே இந்த நைட்டை கொஷின் பண்ணலாம் G5 மூலயமா. ஆக்சுவலாக G5 வந்து அர்ஜுன் விளையாடக்கூடிய ஒரு மூவ் தான். அந்த மாதிரி பிளேயர் தான் அர்ஜுன் வந்து. ஸோ பட் கேமில் வந்து D takes E3 விளையாடுறாரு. அங்கே ஒரு நைட்டுக்கு ஒரு ஸ்கொயர் வந்து செக்யூர் பண்ண நினைக்கிறாரு. அதனால் F takes E3 விளையாடியே ஆகணும். நீங்கள் வந்து பிஷப்பை டெவலப் பண்ணுறோம், ரெண்டுமே ஓகே தான். இதனால் வந்து ஒயிட் வந்து லூசிங் மூவ் அப்படிலாம் கிடையாது. பிஷப் டெக்ஸ் E3 வந்து நம்ம விளையாடும்போது பீஸ் வந்து டெவலப் ஆகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானில் வெட்டும்போது இந்த ஸ்கொயர் வந்து நம்ம வந்து அவங்க ரீகேப்சர் பண்ண முடியும், அதாவது ரீகண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ பட் knight F6 அதுக்கப்புறம் knight B5. இந்த பானை வந்து அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து பொறுமையாக வந்து காத்திருப்பார். அந்த பானை புஷ் பண்ணவே கூடாது, D4 ஸ்கொயரை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப குறியாகவே இருப்பார். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொறுமைக்கான ஒரு அளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் பொறுமை இழக்கும்போது நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகும். ஸோ knight to B5 வந்த பின்னா அவர் பிஷப் to G4 விளையாடுறாரு. இந்த நைட்டை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்மளாம் அந்த முதல் திங் வந்து இந்த நைட் எங்கே வருது அப்படின்னு கேட்போம். தாராளமாக கேட்கலாம், எந்த தப்பும் கிடையாது. knight C3 வந்ததுக்கப்புறம் பிஷப் E6 டெவலப் பண்ணி ஆகணும். குயின் B3 வந்தாங்கன்னா இந்த மாதிரி லைட் ஸ்கொயர்ஸில் கண்ட்ரோலில் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் rook B8 பிஷப் D2 கேம் வந்து கண்டினியூ ஆகும். ஈக்குவலான பொசிஷன் தான். பட் பிஷப் G4 குயின் B3 எனிவே. அதுக்கப்புறம் குயின் to D7. ஸோ குயின் D7 பதில் நம்ம வந்து இந்த பொசிஷனில் பிஷப்பை டெவலப் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து பிஷப் into H4 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இன்ஃபேக்ட் பிஷப் into H4 வந்து கேமில் அவர் அலோவ் பண்ணுவார் லேட்டர் பார்ட் ஆஃப் தி கேமில். ஸோ knight C3 குயின் D7 அதுக்கப்புறம் knight to D5 rook D8 கேமை வந்து கண்டினியூ பண்ண முடியும். பட் கேமில் குயின் to D7 டைரெக்டாக விளையாடுறாரு அர்ஜுன், ஃபார்மிங் த பேட்டரி. நைட்டு பின்னாடி போயிடுது. அதுக்கப்புறம் rook D8 போட்டு இந்த பொசிஷனில் வந்து இது வந்து கொடூரமான ஒரு பிளண்டர். இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் லெவலில் பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஏன் அந்த பானை வெட்டலை அப்படின்னு நீங்கள் ஆர்வப்பட்டீங்க அப்படின்னா இதுதான் பிரச்சனை. ஸோ rook D8 அதுக்கப்புறம் knight to D5 பிஷப் E7 அதுக்கப்புறம் பிஷப் T2 கேசல்ஸ். ஸோ கேசல் பண்ணோடனே rook E1 வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் பிஷப் E6. இங்கே இந்த D5 ஸ்கொயரில் ப்ரெஷர் பில்டப் ஆகிறத பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நைட்டை மூவ் பண்ணிங்கன்னா D3 வந்து பான் ட்ராப் ஆகிடும். அதனால தான் வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து இங்கே நம்ம வந்து ரூக்கை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுடைய B7 அட்டாக்ல தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே D3 கேப்சர் பண்ணும்போது அவங்க இங்கே கேப்சர் பண்ணும்போது இந்த நைட் வந்து இப்போ செக்யூர்டாக இல்லை. சப்போஸ் செக்யூர்டாக இருக்குது, எல்லாமே செக்யூர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் rook B8 வந்து ஐடியா. ஸோ நம்ம B2 வந்து ஸ்கீவர் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை இருக்குன்றது தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா knight into E7 செக்கு கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலாக knight into E7 அதுக்கப்புறம் மேபி பிஷப் to C3. ஸோ பிஷப் C3 கவுண்டரிங் this pawn. அதுக்கப்புறம் நம்ம குயின் takes D3 அலோவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பிஷப் C4 குயின் C4 அப்படின்னு சொல்லி வரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் ஆக்சுவலாக இந்த மாதிரி போகிற லைன். பட் கேமில் E4 விளையாடுறதுனால நைட்டை வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அவர் E4 விளையாடுவார்னு சொன்ன மாதிரி விளையாடுறாரு இந்த இடத்துல. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அவுட் போஸ்ட்டில் போய் உட்காந்துருக்கு. ஸோ குயின் C3 போட்டு
ஜஸ்ட் வந்து அந்த அட்டாக்லேருந்து வெளியில் வராரு. பட் குயின் C3 இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. சம் வேரியேஷன்ஸில் உங்களுக்கு டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து இங்கே வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்ட்டில் வந்து கிரிட்டிக்கல் ஆகும். எக்ஸாம்பிள் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு நைட்டை ட்ரேட் பண்ணிடுறேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நைட்டு ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் பிஷப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இல்லாத மாதிரி தெரியும் டெம்பரரியாக. பட் பிஷப் வந்து G4 வச்சு த்ரெட்டு கிரியேட் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பிஷப் E3 விளையாடுறாரு. பட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நைட் F3 விளையாடுறது. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தென் இங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் கொடுத்தீங்க அப்படின்னா ரூக் டேக்ஸ் E2 விளையாட முடியும். பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி இந்த இடத்துல தெரியல. பட் இருந்தாலும் நைட் F3 வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் ஒயிட்டுக்கு. பட் அவர் வந்து பிஷப் E3 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு H4 அலோவ் பண்ணுறாரு. இதனால தான் அந்த நைட் F3 வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான மொமெண்ட் இந்த பொசிஷனில். டைம்லாம் இருக்குது அவர் ஆக்சுவலாக 24 நிமிஷம் இருக்குது. அர்ஜுனுக்கு ஆஸ் யூஷுவல் அதிகமாக வச்சுருக்காரு, 45 நிமிஷம் வச்சுருக்காரு. ஸோ பிஷப் G4 வந்து விளையாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பிஷப் E3 விளையாடுறாரு. அதுக்கு பதில் நான் சொன்ன மாதிரி நைட்டை வந்து F3 ஸ்கொயருக்கு கொண்டு போயிருந்தார் அப்படின்னா கேமில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காரு. கேம் வந்து சுமூகமாக வந்து போயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிஷப் D6, அதுக்கப்புறம் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க, கேப்சர்ஸ் அண்ட் தென் ரூக் C8, குயின் B3 கேமை வந்து கண்டினியூ பண்ண முடியும். பட் கேமில் வந்து நான் சொன்ன மாதிரி பிஷப் E3 வந்து விளையாடுறதுனால அர்ஜுன் வந்து பிஷப் இன்ட்டு H4 வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறாரு. இது அர்ஜுன் மாதிரியான பிளேயர்கிட்ட இந்த மாதிரி நம்ம விளையாடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். காரணம் என்ன அப்படின்னா நார்மலான ஒரு பிளேயராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு வீக்னஸை சாதாரணமாக அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அர்ஜுன் ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க, தட் இஸ் த ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ F5. ஸோ இது F5 வந்து எர்லியராக நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க F5 பிரேக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அவர் F5 வந்து பிரேக் பண்ணுறாரு. ஸோ அப்படி பிரேக் பண்ணும்போது அவர் G இன்ட்டு H இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா E இன்ட்டு F5 வந்து விளையாடுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பட் கேப்சர் பண்ணுறதுனால குயினோட பொசிஷன் கொஞ்சம் வந்து திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேபிளாக இல்லாமல் நகர்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் குயினை C5 வச்சிடுறாரு. திஸ் இஸ் த லாஸ்ட் பிளண்டர் ஆஃப் த கேம். ஏன்னா இதுதான் வந்து முதலும் கடைசி அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் வந்து இந்த கேம்லேருந்து அவரால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் இருக்குது அவருக்கு, 23வது மூவ் 10 நிமிஷம் இருக்குது. பட் அப்போது இங்கே ஒரு கேள்வி இருக்கலாம், அப்போ சரியான மூவ் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குயின் டு D2 வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவான மூவ் தான். பட் இது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஐடியா என்ன சம் வேரியேஷன்ஸில் உங்களுக்கு குயின் G5 வந்து தேவைப்படும். ஏன்னா குயினை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது பான் அட்டாக் பண்ணும்போது அதை இது பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் F4 வந்து ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் குயிக்கான ஒரு அட்டாக்கிங் பிளான் வந்து இங்கே பிளாக்குக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியஸ்ட் பிளான், நீங்கள் ஈஸியாக இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதை தடுக்க முடியுமா ஒயிட்டால் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? இதனால் வந்து பிளாக் வந்து இந்த நிலையில் வந்து கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் குயின் டு C5 வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறத விட இப்போ வந்து பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். ஸோ எப்படி வந்து அர்ஜுன் வந்து இந்த கேமை கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 மூவ். ஸோ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ F4 த்ரெட்னிங் டு ப்ளே F3. ஸோ ரூக் F2 விளையாடுறாரு. அதை பற்றி கவலைப்படலை. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பண்ணவும் முடியாது ஆக்சுவலாக. ஸோ வேறு வழியும் கிடையாது. அதே போல் இந்த நிலையில் ரூக் C8, ஓ பாய் ஹியர் வி கோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் C8மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் உண்டு ஆக்சுவலாக. ரியலி சாரிங்க, அது தெரியாமல் அமைக்கிட்டே இருக்கேன். ஸோ ரூக் F2. ஸோ ஓகே, ரூக் F2க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ரூக் C8மே ஒரு வின்னிங் பொசிஷன் தான், ஆர் வின்னிங் ஐடியா தான். குயின் டேக்ஸ் A7 நம்ம விளையாடும் போது தென் F3, பிஷப் F1, பிஷப் H5, ப்ரிப்பேரிங் குயின் G4, எக்ஸாம்பிள் B4, குயின் G4 செக், அதுக்கப்புறம் கிங்கை மூவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் H4 வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட். ஸோ அந்த காரணத்தினால B6 வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் ரூக் C8மே வின்னிங் ஐடியா தான். ஸோ குயினை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட வச்சுட்டு அதுக்கப்புறம் F3க்கு அப்புறம் பிஷப் த்ரெட்டன் பண்ணுறதுனால பிஷப் மூவ் ஆகிடுது. பின் அதுக்கப்புறம் பிஷப் H5. ஸோ ப்ரிப்பேரிங் த மூவ் குயினை வந்து G4 வைக்கிறதுக்கான முயற்சி. பட் ப்ரொஃப்ளாக்டிக்காக ஒரு கிங்கை மூவ் பண்ணுறதுனால அந்த ஸ்கீவர்லேருந்து தப்பிக்க முடியும், பின்ஆர் ஸ்கீவர். ஸோ ரூக் F6 ட்ரை பண்ணுறாரு. இப்போ இந்த பொசிஷனில் நிறைய பேருக்கு தோணும், இப்போ நம்ம குயின் G4 விளையாட என்னங்க ஆகும்? தயவு செஞ்சு விளையாடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா குயின் E7 இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு மூவ் பண்ணதுக்கப்புறம் சாதாரணமாக கேம் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஆகிடும். ஸோ ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. பிளாக் இஸ் என்ன சொல்கிறது, ஒயிட் இஸ் என்ன சொல்கிறது, ஈக்குவல் பண்ணிட்டாங்க, அதாவது நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன். பட் ரூக் F6 விளையாடுறாரு. ரூக்கை வந்து பார்த்திங்கனாக்கா டபுள் பண்ணுறதுக்காகவும் G5 கொண்டு போய் தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைய செய்கிறதுக்காக ரூக்கை வந்து மேலே கொண்டு போகிறாரு. H3 இதை வந்து ஜஸ்டாமல் வந்து பார்த்திங்கன்னா ரூக் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூக் C8 ஆக்குப்பைங் த ஓப்பன் ஃபைல். ஸோ ஓப்பன் ஃபைலை வந்து பிடிக்கிறாரு. இதுவுமே ஒரு கான்செப்ட் தான். ஸோ குயின் டு D2, அதுக்கப்புறம் ரூக் டு G6, ரூக் C1,
அண்ட் தென் ரூக் எஃப்8. ரூக் எஃப்8 போன பின்ன குயின் பி4 வராரு. பட் இந்த பொசிஷனில் சிம்பிளஸ்ட் பிளான் குயின் டி8. அதுக்கப்புறம் அதை தடுக்கவே முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் மேட்டிங் பேட்டர்னில் மாட்ட போகிறீங்க. பட் இங்கே அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக விளையாடுறாரு. h6 ரூக் எஃப்சி2. ஏன்னா இந்த இடத்துல அர்ஜுனுக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரூக் எஃப்சி2. இந்த ரூக் எஃப்சி2 வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் மூவ், கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் அது F2 அலோவ் பண்ணுது. இதனால் என்னங்க பிரச்சனை அப்படின்னா ரூக் G1 செக்அப் அந்த மூவ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. இவன் தான் வந்து குயின் வந்து அட்டாக்ல இருந்தாலும் இங்கே ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு காம்பினேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாரு கேமை வின் பண்ணுறதுக்கு. ரூக் G1 செக். ரூக் G1 செக்கு அப்புறம் கிங் H2. அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் F1, எ பிரில்லியன் குயின் சாக்ரிஃபைஸ். ஸோ ரூக் டேக்ஸ் D7 விளையாடுறாரு. சப்போஸ் நீங்கள் ரூக்கையே வெட்டுறீங்க அப்படின்னா அதுதான் ஆக்சுவலாக பெஸ்ட்டு சாய்ஸு. அப்படின்னா உங்களுக்கு பீஸ் வந்து டவுன் ஆகிடும். ப்ளஸ் திஸ் இஸ் லாஸ்ட். ஸோ ரூக் டேக்ஸ் D7க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டேக்ஸ் C1. ரூக் டேக்ஸ் C1. அதுக்கப்புறம் வந்து அவரே ரூக் D6 விளையாடுறாரு. என்னோட கிளாக்கில் வந்து 41 செகண்ட்ஸ் வந்து காமிக்குது. ப்ராபபிளி வந்து இங்கே 36வது மூலை பாரதியா தனீஸ்வர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் ஐ எம் நாட் ஷோர். ஏன்னா சில ரவுண்ட்ஸ் நான் லைவ் வந்து ஃபுல்லாக பார்த்ததில்ல. பட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. அர்ஜுனோட கேம்ஸ், குகேஷோட கேம்ஸ் நம்ம ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ ரூக் D6 வச்ச உடனே பாரதியா தானேஸ்வர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு 8வது சுற்றில் ஒரு முக்கியமான புள்ளியை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அர்ஜுன் எரிகேசி. ஏன் ரிசைன் பண்ணணும்? அடுத்த கேள்வி. ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். நீங்கள் பண்ண மூவ் வந்து பார்த்திங்கன்னா குயினிங்கை தடுக்கலை. ஸோ நம்ம வேணும்னா இன்னொரு புதுசாக ஒரு குயினை வந்து கொண்டு வந்துடலாம். வேணும்னா இல்லை, கொண்டு வந்தாகணும். அப்படி கொண்டு வரும்போது ஏதோ ஒரு மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து குயினை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு செக்மேட் பண்ண வேண்டியது. எங்கேயாவதுன்றதை விட குயினை வந்து G1ல வைக்கலாம், அல்லது குயின் F2 வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது 2 மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது. இதனாலும் ஓகே தான். ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து தனீஸ்வர் வந்து அவரே ரூக் D6 விளையாடிட்டு ரியலைசிங் தட் தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் சொல்லிட்டு ப்ராபப்ளி மூவ் விளையாடிருப்பார். அர்ஜுன் போர்டில் இருந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவனே ரிசைன் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அர்ஜுன் இதை போல் என்ன சொல்கிறது நிறைய கேம்ஸ் வந்து ஆடிருக்காரு. இன்கேஸ் நீங்கள் அர்ஜுனோடைய ரீசெண்டாக அர்ஜுனோட கேம், அதுவும் ஒலிம்பியாட் மூலயமா தான் அர்ஜுனை பற்றி தெரிய வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவரோட கேம்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். நம்ம அவருக்கு வந்து தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து வச்சுருக்கோம். அது அந்த பிளேலிஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ தெரியும். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.